ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. தொடர்ந்து 3வது வருடமாக ஆடி அமாவாசை காசி யாத்திரை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரயில் பயண திட்டம் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் ரொம்ப ஆர்வமாக முன்பதிவு நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் ஏன் இந்த மாதிரி குறைந்த விலை கட்டண சுற்றுலாவே பண்ணுறீங்க, வசதிகள் நிறைந்த ஒரு லக்ஸரியான சுற்றுலா ஏன் ஏற்பாடு பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு நம்ம ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்துருந்தோம். இந்த லக்ஸூரியஸான வசதியான சுற்றுலாக்களை ஏற்பாடு பண்ணுறதுக்கு தமிழகத்தில் நிறைய பெரிய சுற்றுலா நிறுவனங்கள் இருக்கிறாங்க. ஆக இந்த ஏழை மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் யாத்திரைகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு நாங்கள் செயல்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணால் அவங்க கூட வரது கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாங்க, எதிர்காலத்தில் சிவன் நமக்கான அதுக்கு உத்தரவுகளை கொடுத்தாக்கா நம்ம அதை பண்ணுவோம். இப்போதைக்கு அவர் நமக்கு கொடுத்துருக்க உத்தரவு இதுதான், இதை நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நானுமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஐஆர்சிடிசி ஏஜென்ட் அப்படிங்கிறதுனால ஐஆர்சிடிசியில் இது போன்ற ஒரு சுற்றுலாக்களை ஏற்பாடு பண்ணுவாங்களே, முக்கியமாக தீபாவளி, ஆடி அமாவாசை, முக்கியமான விசேஷ தினங்களில் காசியில் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்களே. இந்த தடவை ஏன் இது வரைக்கும் அதை ஏற்பாடு பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் மனசில் வச்சுட்டு ஐஆர்சிடிசியினுடைய ஒரு அதிகாரியை கூட நான் தொடர்பு கொண்டு கேட்கும்போது, நாங்களும் மேலே தகவல் கொடுத்துருக்காங்க, இது உங்களை போல் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது, நம்மளது ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறதுனால எங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்டலாம் நாங்கள் இதை பற்றி பேசி அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி அதை பற்றியெல்லாம் அறிவிப்பு கொடுக்க முடியும். கூடிய விரைவில் அறிவிப்பு கொடுக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டு சென்னை ஜூலை 23 கிளம்புற மாதிரியான ஒரு ஆடி அமாவாசை ஸ்பெஷல் சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் 38,000 ரூபா கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்க்கக்கூடிய ஊர்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான். வாரணாசியில் விஸ்வநாதர் கோவில், அன்னபூர்ணா கோவில், விஷாலாட்சி, சாரநாத், கங்கா ஆரத்தி, பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமம் மற்றும் இதர கோவில்கள், கயாவில் விஷ்ணுபாதம் கோவில், அயோத்தியில் ராமஜென்ம பூமி அனுமர் கோவில் போன்றவைகள்லாம் பார்த்துட்டு திரும்ப வர மாதிரி மொத்தம் 5 இரவுகள் 6 பகல்கள் கொண்ட இந்த யாத்திரை தயார் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இணையதளத்தின் மூலயமா ஐஆர்சிடிசியை தொடர்பு கொண்டீங்கனாலும் சரி, அல்லது நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டீங்கனாலும் நாமளே கூட டிக்கெட் புக் பண்ணி கொடுப்போம். ஏன்னா நாங்களும் ஐஆர்சிடிசி ஏஜென்ட் தான். இதற்கு அடுத்ததாக இதே போல் விமான பயண திட்டம் இன்னொரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, ஆகஸ்ட் 18 2025 இதே போல 5 இரவுகள் 6 பகல் கொண்ட ஒரு யாத்திரை காசி, கயா, அயோத்தியா, பிரயாக்ராஜ். இதுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் 31,600 ரூபாயிலிருந்து துவங்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது சென்னையிலேருந்து போகிறது 38,000 ரூபாயில துவங்குது. இது சென்னை டு சென்னை. அது ஜூலை 23 துவங்கக்கூடிய யாத்திரை. இது ஆகஸ்ட் 18 கிளம்பக்கூடிய யாத்திரை. இது திருச்சியில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட மக்கள், மதுரை, இந்த மாதிரியான மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய யாத்திரை. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் கட்டணம் குறைவான யாத்திரை. ஆனால் இது ஆடி அமாவாசைக்கு வராது. இது ஆகஸ்ட் 18 கிளம்புறதுனால ஆடி அமாவாசை முடிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த 2 யாத்திரைகள்லையும் கலந்துக்கணும், ஓரளவுக்கு நல்ல லக்ஸுரியாக நம்ம போயிட்டு வரணும் அப்படிங்கிறவங்க நம்பிக்கை ஐஆர்சிடிசி டூரில் போயிட்டு வரலாம். அரசாங்கமே நடத்தக்கூடிய சுற்றுலா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது போன்ற யாத்திரைகளை நாமளே ஏற்கனவே நிறைய பேர் அனுப்பியிருக்கிறோம், நம்மளும் கலந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த விமான பயண திட்டத்தில் நீங்கள் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப குறைந்த எண்ணிக்கையிலான டிக்கெட்டுகள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சென்னை டு சென்னைக்கு 29 சீட்டுகள் தான். இதே திருச்சிக்கும் அதே போல் 35 சீட்டுகள் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் எவ்வளவு விரைவாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியுமோ இணையதளத்தின் மூலமாக கூகுள் குரோமில் போனீங்கன்னாக்கா ஐஆர்சிடிசி ஆடி அமாவாசை டூர்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு வரும். அது மூலியமாகவும் புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அருகில் உள்ள ஐஆர்சிடிசி ஏஜென்ட்டுகள் யாரோ ஒருத்தரையும் தொடர்பு கொள்ளுங்கள். இல்லைன்னா நமக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாமளும் கூட உங்களுக்கு புக் பண்ணி தரோம். எந்த சுற்றுலாவில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டுட்டு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். குறைந்த எண்ணிக்கையிலான இருக்கைகளே இருக்கிறது. அனைவரும் வருக, அந்த இறைவனின் அருள் பெறுக. அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய போற்றி.